இந்தியாவில் சுரங்கங்களுக்குள் பெட்ரோலியம் நிரப்பப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்னா என்ன, அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, இதே மாதிரி மற்ற நாடுகள் எதற்காக செய்யறாங்க, இதை எப்பொழுது உருவாக்கணும், எந்த இடத்தில் இருக்கிறது என்ற பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு. மற்றும் இதை எவ்வாறெல்லாம் நாம் பயன்படுத்தி அது நமது வாழ்க்கையை கடந்த சில வருடங்களாக அது பாதித்துள்ளது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்திருக்கோம். கொரோனா காலத்துல மிக மிக குறைந்த விலையில எண்ணெய் கிடைத்தது. ஏன் நமது அரசாங்கம் குறைந்த விலைக்கு நமக்கு பெட்ரோல் டீசல் வழங்கலன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதற்கான விடையும் இங்கே இருக்கு. முதல்ல ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஏன் தேவை என்பதை பார்ப்போம். இன்று கச்சா எண்ணெயின் தேவை அனைத்து துறைகளிலும் இருக்கு. இந்த எண்ணெய் திடீர்னு நமக்கு கிடைக்காமல் போனால் என்ன நடக்கும்? ஒரு போர்னு வந்தா முதலில் எதிரிகள் ஒரு நாட்டிற்குள் இருக்கும் எண்ணெய் கிடங்குகள் மற்றும் எண்ணெய் வளங்களை தான் அழிப்பாங்க. 1971 பாகிஸ்தானுக்கு நாம் இதைதான் செய்தோம். நமது கடற்படை பாகிஸ்தான் துறைமுகத்தில் இருந்த எண்ணெய் கிடங்குகளை எல்லாம் முற்றிலும் அழித்தது. பாகிஸ்தான் சில நாட்களில் நம்மிடம் சரணடைந்தது. இப்ப நடக்கிற யுக்ரைன் ரஷ்யா யுத்தத்திலையும் யுக்ரைனுடைய எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்துத்தான் ரஷ்யா தாக்குதலை ஆரம்பித்தது. இவ்வாறு ஒரு போர் நடக்கும் பொழுது நமது எண்ணெய் கிடங்குகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளணும். அதே சமயத்துல ஒரு போர் ஆரம்பித்தது என்றால் எண்ணெய் அந்த நாட்டிற்கு வருவதிலுமே சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா எண்ணெய் கப்பல்களை இடைமறித்து அழிக்கலாம் அல்லது மற்ற நாடுகள் எண்ணெய் கப்பலை அனுப்பாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களும் இருக்கு. ஒரு சில சமயத்துல நாம் யாரிடமும் போர் புரியணும்னு அவசியம் இல்ல. மற்ற நாடுகளுக்கு இடையே நடக்கும் போரினால் கூட நமக்கு எண்ணெய் வராமல் போகலாம். உதாரணமா இப்பொழுது ஹவுதிகள் கப்பல்களை தாக்கி கொண்டிருக்கின்றனர். இந்த பிரச்சனை அதிகமாச்சுன்னா பல நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில் பெரிய சிக்கல் உருவாக கூடும். இது போரினால் நடப்பது. இன்னொரு விஷயம் இருக்கு. வேண்டுமென்றே எண்ணெயை கொடுக்க கூடாது என்று ஆயில் எம்பார்கோ என்று சில எண்ணெய் உற்பத்தி நாடுகள் முடிவெடுக்கலாம். அப்படி முடிவெடுத்தாலும் எண்ணெய் கிடைக்காமல் போகும். இவ்வாறு எண்ணெய் கிடைக்கவில்லை என்றால் நாட்டின் பொருளாதாரத்தை காக்கணும் இல்லையா? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். இதனால ஏதாவது ஒரு கிடங்குகள்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தேவையான எரிபொருளை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். உலகம் எங்கும் இது இருக்கு. முதல்ல இதனை ஆரம்பித்தது பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் அமெரிக்காவிற்கு எண்ணெய் தரமாட்டோம் என்று எண்ணெய் வள வளைகுடா நாடுகள் 1970களில் நடந்த இந்த ஆயில் எம்பார்கோ என்ற நிலைக்கு பிறகு அமெரிக்கா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தேவையான எண்ணெயை நாம் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ் ப்ரோக்ராம் என்று ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இன்று உலக அளவிலேயே அமெரிக்காவிடம் தான் அதிக அளவு எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வாக இருக்கிறது. பூமிக்கடியில் பல குகைகள் மற்றும் பூமி மேல் பரப்பிலும் பல டேங்குகள்லயும் கச்சா எண்ணெய்களை வச்சிருக்காங்க. 1990களில் வளைகுடாவில் நடந்த போர் அப்போ இந்தியாவிலையும் எண்ணெய் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க இந்தியா ஓரளவாவது எண்ணெயை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. பின்பு கார்கில் யுத்தத்தின் பொழுதும் இது அதிகமாக யோசிக்கப்பட்டது. கார்கில் யுத்தம் முடிந்த பின்பு இதனை முடிவு செய்து இதனை ஒரு திட்டமாக அறிவித்தார்கள். எந்த ஒரு நாட்டிற்கும் எண்ணெய் பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம் என்பதற்காக இதை செஞ்சுட்டு வரோம். இப்போ இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத பத்தி பார்ப்போம். இந்தியாவில் மிக மிக பிரம்மாண்டமான குகைகளை தரைக்கடியில ஆந்திராவின் விசாகப்பட்டினம் மற்றும் கர்நாடகாவின் மேங்களூர் மற்றும் படூர் என்ற இடங்கள்ல மொத்தம் 3 இடங்களில் குகைகளாக நம்ம கட்டி வச்சிருக்கோம். 1998 திட்டமிடல் ஆரம்பித்து 2006 இதற்கான பணிகள் எல்லாம் தொடங்கி 2019 முடிக்கப்பட்டு இது நிரப்பப்பட்டது. தென்னிந்தியால தான் இதை செய்ய முடியும். காரணம் என்னன்னா இங்க இருக்கும் கற்களின் அமைப்பு இங்கதான் அதனை செய்ய முடியும். மொத்தம் 5.33 மெட்ரிக் டன் அளவிற்கான கச்சா எண்ணெயை சுரங்கங்கள்ல சேர்த்து வைக்கலாம். இது 9 நாள் தேவைக்கு வரும். இதனோடு சேர்த்து நம்ம கிட்ட இருக்கிற பல ரிஃபைனரி எனப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல 64 நாட்கள் தேவைக்கான கச்சா எண்ணெயை அவங்களோட ஸ்டோரேஜ்ல வச்சிருக்காங்க. அதாவது ஒரு போர்னு வந்தா கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு 74 நாட்கள் கச்சா எண்ணெய் வரலானாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற அளவிற்கு இருக்கு. அமெரிக்காவிடம் இந்தியாவை விட 20 மடங்கு அதிகமான சேமிப்பு கிடங்குகள் இருக்கு. சைனாவில் பூமிக்கடியில் குகைகளை அமைக்கக்கூடிய கற்களின் அமைப்பு இல்லாததுனால பெரும்பாலும் அவங்க பூமிக்கு மேல டேங்குகள்ல வச்சிருக்காங்க.
சைனா நம்மை விட 10 மடங்கு அதிகமான சேமிப்பு கிடங்கு வச்சிருக்காங்க. இந்தியாவும் எதிர்காலத்தில் இப்பொழுது இருக்கும் குகைகளின் அளவை விட 10 மடங்கு அதிகமான எரிபொருளை சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனால் இவ்வாறு குகைகளை அமைப்பது மிக மிக விலை அதிகம். அதற்கு பதில் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் நிலத்திற்கடியே இருக்கும் சால்ட் டெபாசிட்ஸ் சொல்லக்கூடிய உப்பு பாறைகளை தண்ணீரை வைத்து கரைத்து விட்டு அந்த இடத்துல எண்ணெய் சேகரிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதே மாதிரி சேகரிப்புகளை அமெரிக்கா பல இடங்கள்ல செஞ்சிருக்கு. அதனால அதையும் செய்யலாம் அப்படின்ற திட்டத்துல இருக்காங்க. இத மாதிரி குகைகள்ல இயற்கை எரிவாயு, ஹைட்ரஜன் போன்ற வாயுகளையும் பல நாடுகள்ல சேமித்து வைக்கிறாங்க. இந்தியாவிலையும் எதிர்காலத்துல சேமிக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி குகைகள்ல மற்றும் உப்பு பாறைகளுக்கு இடையே எண்ணெயை வைத்தால் அது சுற்றுச்சூழலை பாதிக்காதான்னு கேட்டீங்கன்னா பாதிக்காது. காரணம் என்னன்னா, இந்த கச்சா எண்ணெய் தண்ணீரோடு கலக்காது, மிக மிக அடர்த்தியானது. அதே சமயத்துல பாறைகளுக்குள்ள உள்ள போகாது. இந்திய அரசாங்கம் ஒரிசாவில் சந்திக்கோகலே என்ற இடத்தில் ஒரு குகையை அமைக்க 2021 முடிவு பண்ணி அதற்கான பணியும் நடந்துகிட்டு இருக்கு. படூருடைய கெப்பாசிட்டியையும் டபுள் பண்றது, இரட்டிப்பாக்கிறதுக்கும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. எதற்காக இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வில் நாம் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, இதற்கு வெறும் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன் மட்டும் காரணம் அல்ல. இன்னும் ஒரு முக்கியமான காரணம், இப்போ கச்சா எண்ணெயின் விலை கண்ணாபின்னான்னு ஏறுது அப்படின்னா அதனை கட்டுப்படுத்தவும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வில் உள்ள எண்ணெயை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். சமீபத்தில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வில் இருந்து எண்ணெயை பயன்படுத்தி விலையை குறைக்க வைத்தார்கள். அது என்னன்றதை இப்ப பார்ப்போம். இந்த உலகில் பல சிறிய நாடுகள்கிட்ட அதிகமான பெட்ரோலியம் இருக்கு. இந்தியாவிடம் மிக குறைந்த அளவிற்கான பெட்ரோலிய வளங்கள் தான் இருக்கு. நமக்கு தேவையான 90% பெட்ரோலியத்தை வெளிநாடுகளிலிருந்து வாங்குகின்றோம் அப்படின்னும் பொழுது நமது நாட்டு பணம் வெளிநாடுகளுக்கு போகுது. நமது நாட்டுடைய பொருளாதாரத்தை அது பாதித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருப்பது. இதுல இந்த பெட்ரோலுடைய விலை ஒரு காலத்தில் ₹1 ஏறினாலே அரசியல்வாதிகள் எல்லாம் குதிப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. பெட்ரோல் விலை கச்சா எண்ணெயின் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப மேல ஏறுது இறங்குது, அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கு. ஏன் சந்தையில அதனுடைய விலை ஏறுது இறங்குது அப்படின்னா அதற்கு இயற்கையான காரணங்கள் இருக்கு, செயற்கையான காரணங்களும் இருக்கு. அதனை முதலில் பார்ப்போம். ஒரு பொருளுக்கான தேவை அதிகமாக இருந்ததுன்னா அதற்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதுவே ஒரு பொருள் அதிகமாக சந்தையில் கிடைக்குது அப்படின்னா அதற்கான சப்ளை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சப்ளை அதிகமாக இருந்ததுன்னா அந்த பொருளுடைய விலை குறையும். டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பொருளுடைய விலை அதிகமாகும். இவ்வாறு டிமாண்ட் மற்றும் சப்ளை இதை இரண்டிற்கும் நடக்கும் இந்த போட்டியில இந்த இரண்டும் பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா விலை சீராக இருக்கும். எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற நாடுகள் சப்ளையை கூட்டலாம், குறைக்கலாம், அதனால விலை இறங்கலாம், ஏறலாம். இதுதான் பல காலமாக நடந்துட்டு இருந்தது. இப்போ ஏதாவது ஒரு எண்ணெய் உற்பத்தி நாட்டில் ஏதோ ஒரு பூகம்பமோ அல்லது ஒரு புயலோ அடிச்சதுன்னா எண்ணெய் உற்பத்தி பாதிக்கும். எண்ணெய் உற்பத்தி பாதிச்சதுன்னா அந்த நாட்டிலிருந்து வருகின்ற எண்ணெய் குறைந்து விடும். அப்படின்னும் பொழுது எண்ணெய் தேவை அதிகமாக இருக்கும் பொழுது பணக்கார நாடுகள் அதிக காசு கொடுத்து இருக்கின்ற எண்ணெய்களை எல்லாம் வாங்குவாங்க. அப்படின்னும் பொழுது ஏழை நாடுகளும் அதே அளவிற்கான பணத்தை கொடுத்து எண்ணெயை வாங்க நேரிடும். அப்படின்னும் பொழுது அந்த சுமை மக்கள் தலையில் விடியும். அப்படின்னும் பொழுது விலை ஏறும். அல்லது செயற்கை காரணமாக பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய போர் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எண்ணெயோடைய விலை அதிகமாகும். இதுதான் ஒரு நிகழ்வால எண்ணெயோடைய விலை ஏற்றம் இறக்கும். ஆனால் இதை விட முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, செயற்கையாக இந்த விலை ஏற்றத்தை உருவாக்குவது. இப்போ இந்த எண்ணெயை உற்பத்தி செய்கின்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து பல குழுக்களாக செயல்பட்டு வருகிறது. இவர்களுக்கு ஒபெக் என்று பெயர். இந்த பெரும்பாலான நாடுகள் பாத்தீங்கன்னா எண்ணெய் தான் முக்கியமான வர்த்தகமாக இருக்கும். அதனால எண்ணெயை நம்பிதான் அவர்கள் நாடே செயல்பட்டு வரும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நாங்க எண்ணெயோடைய உற்பத்தியை குறைக்கிறோம், வேணா நீங்க அதிக விலை கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பணக்கார நாடுகள் அதிக விலை கொடுத்து இருக்கின்ற எண்ணெயை வாங்கிக் கொள்வாங்க. ஏழை நாடுகளுக்கு இதே அளவிற்கான விலையை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். இவ்வாறு தான் பல காலம் நடந்தது. ஒபெக் ப்ரொடக்ஷன் கட் அப்படின்னு கூகுள்ல அடித்து பாருங்க எப்பப்பெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு. கொரோனா காலத்தில் மிக குறைந்த விலைக்கு எண்ணெய் வந்து விட்டது. காரணம் என்னன்னா உலகமெங்கும் டிமாண்டே இல்லாத ஒரு பொருளாக எண்ணெய் மாறிவிட்டது. பெட்ரோலியத்தை ஒரு நாடு வாங்குது அப்படின்னா
பல வகையாக இதை வாங்கலாம். உதாரணமா ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்லி உடனே வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு வகை இருக்கு. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னு சொல்லி எதிர்காலத்தில் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் போடுறதெல்லாம் இருக்கு. இது ஒரு பெரிய டாபிக், அதற்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இன்று கச்சா எண்ணெயோடைய விலை இறங்குது அப்படின்னா அதனை உடனே வாங்கும் அளவிற்கு நாடுகள்கிட்ட பணம் இருக்காது. பெரும்பாலும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல தான் செய்வாங்க. அப்படின்ன பொழுது கச்சா எண்ணெய் விலை சரிந்தாலும் அது உடனே ஒரு நாட்டில் பெட்ரோலிய விலைகளில் மாறுதல்களை கொண்டு வருவதில்லை. இந்த மாதிரி விலை குறையும் சமயங்கள்ல இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்களை நிரப்புவதுதான் அனைத்து பெரிய நாடுகளுடைய யுக்தி. அதே மாதிரி தான் இந்திய அரசாங்கமும் செய்தது. குறைந்த விலையில் கிடைத்த கச்சா எண்ணெயை வாங்கி நமது அனைத்து குகைகளையும் நிரப்பிவிட்டோம். அந்த காலகட்டத்தில் இந்தியா எதிர்காலத்திற்காக இந்த குகைகளை நிரப்பிவிட்டது. நமக்கு விலையை குறைக்காமல் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி வச்சுட்டாங்க. எரிபொருள் தட்டுப்பாடு வந்தால் மட்டுமல்ல, திடீர்னு எரிபொருள் மிகவும் அதிகமான விலை ஏறினாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வை பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் தான் யோசிச்சு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு சமீபத்தில் நடந்தது. கோவிடுக்கு அப்புறம் இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும்னு மற்ற நாடுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமான பணத்தை செலவு செய்து மக்களுக்கு சலுகை எல்லாம் கொடுக்கும் பொழுது ஒபெக் எண்ணெய் விலையை கண்ணா பின்னான்னு ஏத்த ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பெரிய தலைவலியாக மாறிச்சு வளருகின்ற நாடுகளுக்கு. கோஆர்டினேட்டர் இன்டர்நேஷனல் எஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாடுகள் கூட்டாக சேர்ந்து குறைந்த விலையில் வாங்கி வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ல இருந்த எரிபொருட்களை சந்தைக்கு எடுத்துட்டு வருவதன் மூலம் டிமாண்ட கணிசமான அளவு குறைச்சாங்க. அதாவது நீங்க $90 கேக்குறீங்களா, நாங்க ஏற்கனவே $30-40 வாங்கிய கச்சா எண்ணெய் எங்களுடைய ரிசர்வ்ல அதை பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று இந்த எண்ணெய் உற்பத்தி நாடுகளுடைய கொட்டத்தை அடக்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ல இருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்தியாவும் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ல இருக்கிற பாதி எண்ணெயை எடுத்து பயன்படுத்தியது. அதனாலதான் எண்ணெயோடைய விலை சர்வதேச சந்தையில குறைஞ்சது. மக்களுக்கே சேவை செய்ய வேண்டியதற்கு அதிக அளவு கடன் வாங்கித்தான் பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இவ்வளவு பெரிய தொகையை பூமிக்கு அடியில போட்டு வைத்து எதிர்காலத்திற்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது உகந்ததாக இருக்காது. அதே சமயத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பெட்ரோலியத்தையும் சேர்த்து வைக்கணும். இதற்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்ச அரசாங்கம் இந்த இடத்தை கண்டிஷனோட குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்க, எந்த நிறுவனம் வேணா இதுல கச்சா எண்ணெயை நிரப்பிக் கொள்ளலாம், ஆனால் ஒரு போர்னு வந்தா இந்திய அரசாங்கம் கேட்கும் பொழுது இந்திய அரசாங்கத்திடம் கொடுக்கணும். மற்ற நேரங்களில் இதை ஒரு ஸ்டோரேஜாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு அபுதாபியோடைய எண்ணெய் நிறுவனம் நாங்கள் இதில் எங்களது எண்ணெயை சேமித்து வைக்கிறோம் அப்படின்னு முன்வந்து ஒரு பகுதியை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. இப்போ ஒபெக்கு புதிய தலைவலியாக வந்திருக்கிறது மின்சார வாகனங்கள். இந்தியா தனது மொத்த ரயில்வே நெட்வொர்க்கையும் மின்சார ரயில்களுக்காக மாற்றிவிட்டது. அதனால மிகப்பெரிய டீசல் தேவை குறைகிறது. இதே மாதிரி உலக நாடுகள் எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்று மாற ஆரம்பித்து விட்டார்கள். அதனால பெட்ரோலுக்கான தேவை இனி குறைய ஆரம்பிக்க போகிறது. எதிர்காலத்தில் எவ்வளவு தேவை ஏற்படும் என்பது இன்று கணிக்க முடியாது. அதனால சப்ளையை அவர்கள் குறைத்து விலையை ஏற்றினால் மக்கள் அதிகமாக மின்சார வாகனங்களை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்னும் பொழுது டிமாண்டும் குறைய ஆரம்பிக்கும். டிமாண்ட் குறைந்தால் அவர்களுக்கு வருகின்ற லாபமும் குறையும். அதனால இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வின் எதிர்காலம் இன்னும் சில தசாப்தங்களுக்கு பின்பு கேள்விக்குறியாகும். அதனால புதிதாக எவ்வளவு நாள் அமைச்சுக்கிட்டே வருவாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால இந்தியா என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, பெட்ரோலியத்தோடைய விலை இப்பொழுது உள்ள விலையை விட குறையும் என்று அதனை நிரப்பவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த மாதிரி வீடியோக்கள் யூடியூப்ல நாங்க பதிவேற்றம் செஞ்சால் பெரிதாக பார்வைகளை பெறுவதில்லை. நீங்கள் செய்யும் ஒரு ஷேர் மற்றும் நீங்கள் இந்த வீடியோக்களுக்கு கொடுக்கும் கமெண்டால் மட்டும் தான் யூடியூப் அல்காரிதம் இதனை புரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு காமிக்கும். அதனால உங்களால் முடிந்த ஆதரவை தாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திப்போம். பை ஃபார் நவ். வாழ்க பாரதம்.